வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஸ்ரீ தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு. நான் பக்தவச்சலன் லோகேஸ்வரன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுடில்லியில் காந்தி சமாதிக்கு ஜனாதிபதி மலரஞ்சலி. அவசரகால சட்டம் 68 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றம். கியூபா தூதுவர் காஸ்ட்ரோ குவேரா நேற்று அமைச்சர் விமல் வீரவன்சவை சந்தித்தார். பிற்போடப்பட்டிருந்த யுத்த வெற்றி கொண்டாட்டம் 18ஆம் தேதி நடத்த ஏற்பாடு. பொருளாதார தடை விதித்தால் அணுத்திட்ட பேச்சுவார்த்தை இல்லை, ஈரான் தெரிவிப்பு. செய்திகள் தொடர்கின்றன. 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு புதுடில்லி சென்றுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் அவரது பாரியார் ஷிரந்தி ராஜபக்ஷவும் இன்று ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தி சமாதிக்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினர். காந்தியின் பொன்மொழிகள் அடங்கிய நினைவுச் சுருள் ஒன்று ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டது. நேற்றைய தினம் புதுடில்லி சென்றடைந்த ஜனாதிபதிக்கு பிரதமர் மன்மோகன் சிங் உட்பட பல அரசியல் தலைவர்கள் விமான நிலையத்தில் மகத்தான வரவேற்பு அளித்தனர். புதுடில்லியில் இந்திய படையினரின் மரியாதை அனுபவிப்பையும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஏற்றுக்கொண்டார். இடம்பெயர் மக்களின் நிலைமை மற்றும் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு போன்ற விடயங்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கும் இடையில் இன்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளது. இவ்விரு விடயங்கள் தொடர்பிலும் இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்தி உடனடி நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டும் என பிரதமர் மன்மோகன் சிங் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை உலகமயமாதல், பொருளாதார நெருக்கடிகள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பிரதேசங்களின் அபிவிருத்தி மற்றும் பயங்கரவாத ஒழிப்பு திட்டங்கள் தொடர்பிலும் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட இரு தலைவர்களுக்கும் இடையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு புதுடில்லி சென்ற மஹிந்த ராஜபக்சவுக்கும் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கும் இடையில் இன்று காலை சந்திப்பொன்று இடம்பெற்றது. புதுடில்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு மத்திய அரசு சார்பில் செங்கம்பல வரவேற்பு அளிக்கப்பட்டது. முப்படை வீரர்கள் அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது. இதில் ஜனாதிபதி பிரதீபா பட்டேல், பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் மத்திய அமைச்சர்கள், மத்திய அரசின் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதனை அடுத்து ஜனாதிபதிக்கும் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே மேற்கண்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் ஒருங்கிணைந்த கூட்டு பொருளாதார ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.